ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் எப்படிலாம் வந்து என்னோட வெயிட்டை வந்து குறைச்சேன், அதில் நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன், நான் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் வந்து இந்த முடிவு எடுத்தேன், தென் நான் இவ்வளோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் எதனால் வந்து இந்த ஐடியாவுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நம்ம வீடியோவில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வீடியோ பற்றி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நீங்களும் குண்டா தான் இருக்கீங்க, நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் வெயிட் லாஸ் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே, அப்போ நம்மளும் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் வெயிட் அதிகமாக இருந்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 month வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த 1 monthலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்ல சேஞ்சஸ் வந்து எனக்கு நிறைய தெரிஞ்சுது. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 kg வந்து அந்த 1 monthல வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்கின் டோனாக இருக்கட்டும், என்னோட ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மின்னியோட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச்பியே வந்து நார்மல் ரேஞ்சுக்கே வராது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஹீமோக்ளோபின் லெவல்லே தான் நான் இருப்பேன். ஸோ நான் டெலிவரி டைமில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் வந்து என்னோட ஹீமோக்ளோபின் லெவலே வந்து நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வந்தோம். ஸோ நான் அது மாதிரி நான் என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் வந்து மோஸ்ட்லி எப்போதுமே கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரல, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட லெக் பெயினாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியானதை வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து நான் பண்ணதுனால அந்த டயட்டுக்கே வந்து நான் வந்து செட் ஆகிட்டேன், பழகிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயாவது வந்து அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லாமல் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அதாவது நான் டியூட்டிக்கு வந்து போகிறேன், அந்த டைமில் என்னால் வந்து 12 o'clock சாப்பிட முடியாது அப்படின்ற டைமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் டிஃபனும் எடுத்துப்பேன். எப்போ வந்து எனக்கு ரொம்ப நீடடாக இருக்கோ அப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுப்பேன். மற்ற நேரத்தில் வந்து நான் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நான் செகண்ட் ஷிஃப்ட் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டயட்டை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நான் எடுத்த நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பத்தாமலே போயிடுச்சு. ஸோ நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்ததுனால அப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப செட் ஆகுது. ஸோ எனக்கு இதுவே வந்து ரொம்ப அந்த மாதிரி வந்து போட முடியாத ட்ரெஸ் எல்லாம் வந்து திருப்பி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷன் ரொம்ப தான் அதிகமாகுது. ஸோ இன்னும் வந்து நம்மளோட ஃபிசிக் வந்து நம்ம இன்னும் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டுன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பார்ட்னரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டயட்டுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருப்பார். என்னோட டயட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவருக்கு நல்ல நல்ல டிப்ஸ்லாம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நிறைய டிப்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ அவர்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணதுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ரீசன் தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டும் இருப்பார். ஸோ அதனால தான் வந்து என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் அப்படியே கன்டினியூ பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட இருக்கிற பார்ட்னரும் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட கரண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 56.4 kg இருக்கேன். நல்லாவே வந்து என்னோட வெயிட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்பலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெகுலரான டைமுக்கே வந்து சாப்பிட மாட்டேன். என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரெக்டான டைமுக்கே எடுக்க மாட்டேன். டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 o'clock சாப்பிடுவேன், 11 o'clock சாப்பிடுவேன், இல்லை ரொம்ப பசிச்சா நான் 2 o'clock கூட சாப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலே எனக்கு இருக்காது. இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும், இந்த டைமுக்கு தான் சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை. நான் எப்போ கொடுத்தாலும் என்னை தூக்கத்தில் எழுப்பி ஒரு 2 மணிக்கு எதனா கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். நான் 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அந்த டைம்லலாம் முழிச்சிட்டு நான் ஏதாவது செல்லு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் பசிக்கும். ஸோ நான் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சாப்பிடுவேன். இதுதான் சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை நான் அப்படியே சாப்பிடுவேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா டெசர்ட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணும் போல இருக்கும். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நொறுக்கு தீனியும் சேர்த்து சாப்பிடுவேன். ஸோ இது மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஒரு ஸ்நாக் இருக்குது, உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டேன்னா நான் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸை தான் எடுப்பேன். நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கவே மாட்டேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி பேட்டர்னில் கொஞ்சம் நான் பண்ணிட்டு இருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராசஸ்டு ஃபுட் வந்து நிறைய நான் சாப்பிடுவேன். அதில் வந்து நம்மளுக்கு தெரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் ஃபேட் சுகர் வந்து இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் தான் ஆகும். ஈவினிங்னு ஒன்று வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பஜ்ஜி, போண்டா, பானிபூரி இது எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து இந்த டயட் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து ஏதாவது எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கேரட், குக்கும்பர் இது மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கிரேவிங் வந்து சரியாயிடும். அதே போல் மேஜராக நான் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு வந்து நான் லேட் நைட்டு வந்து சாப்பிடுவேன். இப்போ வந்து ஒரு 11 o'clock 12 o'clock கூட நான் சாப்பிடுவேன். ஏன்னா பசங்களுக்குலாம் சாப்பாடுலாம் விட்டுட்டு மோஸ்ட்லி வந்து தூங்க வச்சுட்டு கூட நான் சாப்பிடுவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே சாப்பிட்டுட்டு நான் அப்படியே உடனேவும் தூங்க போயிடுவேன். ஸோ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம். ஸோ நம்ம டின்னரை வந்து பிஃபோர் 7 to 7:30 நம்ம சாப்பிட வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு நம்ம தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து எந்த எக்ஸசைஸும் வந்து பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நம்ம வந்து சாப்பாட்லேயே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே வந்து நிறைய வந்து வாக் பண்ணி நடந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே போதும். இதை தாண்டி நம்ம வந்து பெருசாக வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து இது மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட குவான்டிட்டியை வந்து நான் ரெடியூஸ் பண்ணி சாப்பிடுவேன். சரி ஓகே நம்ம இனிமேல் வந்து சாப்பாட்டை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கம்மி பண்ணுவேனே தவிர அதுக்கு ஏற்ற மாதிரி நான் குவாலிட்டியான ஃபுட்டு வந்து நான் சாப்பிடல. ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. பெருசாக வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் இல்லாமல் நான் ஃபுட்டு மட்டும் ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் இருந்தேன். பட் என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுட்டோட குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்னோட டிஃபனாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், என்னோட டின்னராக இருக்கட்டும், இந்த 3 மீல்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். நான் வந்து இந்த ப்ரோட்டீனில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நல்ல வெஜிடபிள்னா கொஞ்சம் ஃபைபர் இருக்கிற மாதிரி நான் பேலன்ஸ்டாக வந்து என்னோட சாப்பாடை வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப நியூட்ரிஷியஸாக வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே போல் வந்து டீ, காஃபி நான் எது குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சுகர் வந்து நம்மளுக்கு வந்து அன்ஹெல்தி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நான் ஒரு 5 yearsஆகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒயிட் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் டீ, காஃபிலாம் குடிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் தானே நம்மளுக்கு கெட்டதுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம நாட்டு சக்கரை தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை வந்து நம்ம நிறைய போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா டீ, காஃபி எது குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த சர்க்கரையை வந்து ஆட் பண்ணி குடிப்பேன். ஸோ அதுவும் வந்து ஒரு மிஸ்டேக் தான். ப்ரௌன் சுகராக இருந்தாலுமே அதுவும் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. பட் ஆனால் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுகர் கண்டென்ட்டும் வந்து நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இப்போ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. குவான்டிட்டி கம்மி பண்ணியிருக்கேன், ஆனால் என் ஃபுட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கும் நான் இப்போ இந்த சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைக்குதோ சாப்பிடுவேன். இப்போ வந்து என்னோட ஃபுட்டை வந்து நான் முதல் நாளே வந்து பிளான் பண்ணிடுவேன். இப்போ நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும், மதிய லஞ்ச் என்ன செய்யணும், நைட் டின்னர் என்ன செய்யணும் அப்படின்றத நான் முதல் நாள்லேயே வந்து பிளான் பண்ணிவிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ என்ன வாங்கணுமோ அதை முதல் நாளே வாங்கி வச்சு அடுத்த நாளுக்கு இந்த பிளான் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேனோ அது அந்த மாதிரி தான் நான் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹெல்தியான குவாலிட்டியான ஃபுட்டை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதே போல் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சடனாக அப்படியே வந்து நான் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணல. நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான வேல தான் வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இதையே வந்து என்னோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக பண்ணவும் செய்வேன். அதே போல் இப்போ நீங்கள் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம ஒரு கோல் செட் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த இதில் வந்து இருப்போம். நம்ம வந்து அதை ரெகுலராக வந்து பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பிளேட் எடுத்து சாப்பிடும்போது நம்ம நிறைய போட்டு சாப்பிட்டாலும் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலும் ஓகே நம்மளுக்கு வந்து போதுமான அளவு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் உங்கள் ஃபுட் பிளேட்டை வந்து நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணுங்கள். ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பேலன்ஸ் இருக்க 50%ல 25-25 பிரித்து அதில் வந்து ஒரு 25ல் வந்து
ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இன்னொரு 25ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபுட் மீலில் வந்து நீங்கள் பிரித்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணுங்கள். மார்னிங் ஸ்நாக்குக்கு இதை சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து இது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாப்பிடுங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது அப்படின்ற டைமில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஹெல்த்தியாக என்ன இருக்கோ அந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கட்டும், மதிய லஞ்சாக இருக்கட்டும், ஈவினிங் டின்னராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெகுலராக வந்து ஒரு டைமுக்கு வந்து சாப்பிட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி வந்து அதே டைமுக்கு வந்து சாப்பிடுங்க. நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணியாவோ, மோராவோ, ஜூஸாவோ, இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்து உங்களை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீனை வந்து அதிகமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பசி வந்து கம்மியாகும். ஸோ பசி கம்மியானாலே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம் அன்னெசரியாக. உங்களோட 3 மீல்ஸ்லையுமே வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் சாப்பிட்ற 3 மீல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கலோரியை வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1500 கேலரிஸ் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆனால் மேல் அண்ட் ஃபீமேல் இவங்களெல்லாம் வந்து பொறுத்து டிஃபர் ஆகும். பட் வந்து நார்மலான ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 கேலரிஸ் வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மீலோட ஃபுட்டையும் வந்து கேலரிஸ் வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரிஸ் வந்து எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துப்போம். ஸோ அதனால் நம்ம எது சாப்பிட்டாலும் கேலரிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட ஆரம்பித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னெசரியாக தேவையில்லாதது எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து உங்கள் கேலரிஸை வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க. அதே போல் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலிக்காக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெல்தியாக சாப்பிட்றவங்களா பார்த்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து சாப்பிடும் போது நான் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்னா பெட்டர் நீங்கள் தனியாகவே சாப்பிடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 1/2 hour வந்து யோகா, மெடிடேஷன் இது மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன நான் சொன்னது போல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ நம்ம ஸ்லீப் வந்து குவாலிட்டியா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஸோ வந்து 8 hours வந்து கண்டினியூஸா வந்து தூங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அது போல ரொம்ப சில்லியா இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எதனா ஒரு புதுசா ட்ரெஸ் எடுத்திருந்திருப்பீங்க. பட் ஆனா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். ஆனா அது உங்களால போட முடியாம போயிடுச்சு வெயிட் கெயினால அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்போதும் உங்க கண்ணில் படுற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பெல்லாம் ஓகே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அதே போல் ரெகுலரான எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 45 minutes வந்து டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே போல் உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து ஆகும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் சில பேர் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 week 2 week கழிச்சு வெயிட்டை வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா அப்படியே வந்து வெக்ஸ் ஆகி ஓகே எனக்கு வந்து செட் ஆகாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. சில பேருக்கு வந்து 1 weekல டிஃப்ரென்ஸ் தெரியும், சில பேருக்கு வந்து 2 weeksல தெரியும், சில பேருக்கு 1 monthல டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாரோட பாடியும் ஒரே மாதிரி சேம் கிடையாது. அதனால வந்து வெக்ஸ் ஆகாமல் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 2 months வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களோட பாடியில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வந்து 1 weekலயே 2 weekலயே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணாதீங்க. வந்து ஒரு ஹெல்தியா இருக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கணும், அதை மட்டும் உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. கிராஜுவலா வந்து உங்களோட வெயிட்டை வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.